நேயர்களுக்கு வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கும் நான் காமாட்சி ஹரிஹரன். கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் இல்லறம் நல்லறமாக பாகம் 3 அத்தியாயம் 4. பிரதீஷ் தேங்காய் சட்டினி தக்காளி தொக்கு இரண்டும் கொண்டு வந்து உணவு மேஜையில் வைத்துவிட்டு வர பிரகாஷ் வீட்டை துடைத்திருந்தான். கீர்த்தி இட்லி செய்து வைத்து துணியை வாஷிங் மிஷின் உள்ளே போட்டுவிட்டு குளித்து உடைமாற்றி வர பிரதீஷ் பிரகாஷ் இருவரும் உணவு உண்ண வந்திருந்தனர். தீபி, எழுந்து வா, மணி என்ன, சாப்பிட கூட கூப்பிடணுமா? கீர்த்தி குரல் கேட்டதும் தீபி அடித்து பிடித்து உணவு மேஜை வந்து சேர அவளை முறைத்தவள், 50 தோப்புக்கரணம் போடணும் இப்போ நீ. அப்புறம் இன்னைக்கு மதியம் நீ தான் சமையல் செய்யணும், உதவிக்கு யாரும் கிடையாது. போடு. கீர்த்தி சொல்ல தீபி தகப்பனை பார்க்க அவனோ கண்ணால் போடு என சொல்லிவிட்டு உணவில் கவனமாக, பிரதீஷ் எதையும் கவனிக்காது அம்மா அப்பா அவனுக்கு என பரிமாறிக்கொண்டிருந்தான். தீபி தோப்புக்கரணம் 50 போட்டு அமர பிரதீஷ் அவளுக்கும் பரிமாற அமைதியாக உணவை முடித்திருந்தாள். நால்வரும் சாப்பிட்டு எழ அவரவர் தட்டை அவரவர்களே கழுவி வைத்துவிட்டு தர மீத பாத்திரங்களை தீபி டிஷ்வாஷர் உள்ளே லோட் செய்திருந்தாள். மூவரும் கிளம்பி வர, அம்மா சாரி, அப்பா கிட்ட இனி உதவி கேட்க மாட்டேன். தீபி தலைகுனிந்து சொல்ல, ரொம்ப தப்பு தீப்திமா, உனக்கு நாங்கள் 3 பேரும் இருக்கோம், உதவி செய்ய, உனக்கு ஒரு பிரச்சனை வந்தா கூட இருக்க, உன் முயற்சிக்கு ஊக்கம் தர, இப்படி நாங்கள் இருப்போம். நீ எது செய்தாலும் எங்கள் சப்போர்ட் உனக்கு உண்டு. ஆனால் நீ தான் செய்யணும், எதுவாக இருந்தாலும் தனியாக செய்யணும். உன்னால் முடியாத போது தாங்க கூடவே இருப்போம். நாங்கள் உன்னை நம்புகிறோம்மா. எங்கள் பொண்ணுடா, நீ எதை செய்தாலும் சரியாக தான் இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பிறர் உதவி கேட்கறது தப்பு தானே. உதவி முயற்சி செய்தும் முடியாதவங்களுக்கு, முயற்சியே செய்யாதவங்களுக்கு கிடையாது. புரியுதா? தீபி புன்னகையோடு தலையாட்டி கீர்த்தி கன்னத்தில் முத்தம் வைக்க, அக்கா புதினா நிறைய போட்டு புதினா சாதம், முட்டை கிரேவி செய்து வை, அட்மிஷன் முடிச்சுட்டு வரும். பிரதீஷ் சொல்ல தம்பியிடம் சரியென சொன்னவள் மூவரையும் வழியனுப்ப, கவனமாக இருக்கணும். கீர்த்தி சொல்லிவிட்டு செல்ல தீபி புன்னகையோடு கதவடைத்து கொண்டாள். தீபி துணியெல்லாம் எடுத்து காய போட்டு முட்டையை வேக வைத்திருக்க காலிங் பெல் சத்தம். உள்ளிருந்தே வெளியே யாரென பார்க்க இனியன் செழியனுடன் அதி நின்றிருக்க, சித்தப்பா என கதவை திறந்திருந்தாள். டேய் தீபிமா, எப்படி இருக்க? எங்க வீட்டில் யாரும் இல்லையா? அதி கேட்டுக்கொண்டே வீட்டின் உள்ளே வர இனியன் செழியன் இருவரும் தகப்பனின் பின்னே கையில் பல பெட்டிகளுடன் வந்திருந்தனர். என்னடா இதெல்லாம்? தீபி கேட்க, சாரி அக்கா, அன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு கூட இருந்தான், அவன் கொஞ்சம் சரியில்லை, அதான் சரியாக பேசலை. நீ கோவமாக இருப்பேன்னு நினச்சி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தோம் நானும் இவனும். செழியன் சொல்ல, உன் ஃப்ரெண்டு தினேஷ் தானே, அம்மா சொன்னாங்க. எனக்கு உன்ன தெரியாதா சரியா? ஆனால் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ். தீபி புன்னகையோடு சொல்ல செழியனும் சிரித்திருந்தான். தீபிமா, அப்பா கேட்டதுக்கு முதல்ல பதில சொல்லு. அதி பொய்கோபத்தில் கேட்க சட்டென கண்ணை மூடி சிரித்தவள், பிரதீஷ் அட்மிஷன் போட போயிருக்காங்க, மதியம் வந்துடுவாங்க, நீங்கள் இருங்க, நான் தான் சமையல் இன்னைக்கு, சாப்பிட்டு தான் போகணும். தீபி சொல்லவும் மூவரும் தலையாட்டி சரியென சொல்ல தீபி சமைக்க செல்ல இனியன் செழியன் இருவரும் சமையலறை உள்ளே நுழைந்திருந்தனர். சிறியவர்கள் படிப்பை பற்றி பேசிக்கொண்டே அவளுக்கு உதவி செய்ய தீபி சமையல் முடிக்கவும் உணவு மேஜையை தயார் செய்தான் இனியன். செழியன் எல்லாம் எடுத்து வைக்க அதி புத்தகம் வாசித்து கொண்டு அமர்ந்திருந்தான். கீர்த்தி பிரகாஷ் பிரதீஷ் என மூவரும் வரவும் இவர்களை பார்த்து விசாரிக்க மூவரும் உடைமாற்றி ஃப்ரெஷ்ஷாகி வர அனைவரும் மதிய உணவை முடித்திருந்தனர். உணவு முடிக்கவும் பிரதீஷ் தட்டை எடுக்க அவனை வேண்டாம் என சொன்னாள் தீப்தி. அவனோ வேண்டுமென்றே எடுக்க,
பிரதி, அவங்க சமையலுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை தனியாக சமைக்க விடலை. இதையாவது செய்ய விடு. நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் அரட்டாடிங்க. தீபி சொன்னதை சரியென கேட்டவன் மீண்டும் உதவ, தீபி அவன் முதுகில் மெல்ல அடித்துவிட்டு சமையலறை செல்ல, இனியனும் செழியனும் அவர்களின் தட்டை அவர்களே கழுவி வைத்திருந்தனர். பின் ஹாலில் சென்று அமர, அதி அவர்களை கேள்வியாக பார்க்கவும் பிரதீஷ் அறைக்குள் சென்றிருந்தனர். பிரதீஷ் அறை வர அவர்களின் பேச்சு தொடங்கியிருந்தது. தீபி டிஷ்வாஷரை லோட் செய்து அனைவருக்கும் ஐஸ்கிரீம் பரிமாறி கொண்டு வந்து கொடுத்துவிட்டு தம்பிகளோடு அரட்டை அடிக்க சென்று விட்டாள். நால்வரும் அறைக்குள் அடையும் வரை பொது விஷயம் பேசிக்கொண்டிருந்த அதியன் அவர்கள் அறை செல்லவும் கீர்த்தியின் முகம் பார்த்தான். தினேஷ் எப்படி கீர்த்தி, சரி பண்ண முடியுமா? அதி கேட்க, அவன் ஒரு பிரச்சனை இல்லைப்பா, அவனுக்கு வயசு கோளாறு, அவ்வளோதான். ஒரு பொண்ணை தொடவோ நெருங்கவோ தைரியம் கிடையாது. அவன் பால் உணர்வு தூண்டல்கள் அப்படி. அவனுக்கு வேற ஒன்றும் இல்லை. அவனுக்கு வழிகாட்டுதல் தேவை, அதை கொடுத்தா போதும். அவனே இதை கடந்து போயிடுவான். செழியனை இம்சை பண்ணாதீங்க ப்ளீஸ். அந்த பையனுக்கு தான் இதில் பெரிய நன்றி சொல்லணும். அந்த தினேஷுக்கு அம்மாவா அப்பாவா இருந்திருக்கான். கொண்டு வந்து விட்டான் பாரு. உன் பிடிவாதமோ கோபமோ யாழியோட அன்பும் அக்கறையும் உள்ள பசங்க. ரொம்ப தெளிவு, ரொம்ப அறிவு. நல்லா வளர்த்தி இருக்கடா பசங்களை. கீர்த்தி சொல்ல, அட உன்னை விடவா கீர்த்தி, பிரதீஷ் தீப்தி ரெண்டும் தங்க பிள்ளைகள் தானே. அதி கேட்க, ஆமாம், இந்த தீப்தி தான் காலேஜ் போனதுலேருந்து கொஞ்சம் தடுமாறுது. படிப்பு நிறைய போல. வேண்டாம்னு சொன்னேன், இதுதான் வேணும்னு சொல்லி ஈகோ டெக்னாலஜி படிக்கிறா. நிறையா ஸ்ட்ரெஸ் போல, வெளியே வர்றதே இல்லை. அடுத்த வாரம் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி பிள்ளைய சரி பண்ணணும். கீர்த்தி சொல்ல, முதல்ல படிப்பு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதுவும் இனி ஹாஸ்டல் இல்லையா, அதில் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் தானே. அதி கேட்க, பிள்ளைகளை கம்ஃபர்ட் பண்ணக்கூடாது அதி. அவங்களே அவங்க அனுபவங்களை அடையணும். எவ்வளோ நாள் கூடவே இருப்போம்? தனியாக உலக பார்த்தாதான் அனுபவம் வரும். அந்த அனுபவம் தான் பக்குவம் கொடுக்கும். சிங்கம் புலி எல்லாம் காட்டில் தான் இருக்கு. நம்ம கூட இருக்கிற சிலர் நரிகள், பதுங்கி தேவைக்கு தேடுற நரிகள். அவங்கள கையாள தெரியணும் இல்லையா? கீர்த்தி கேட்கவும், சரிதான். அதுக்காக தீபியை கஷ்டப்படுத்தாதே கீர்த்தி, அவளும் சின்ன பொண்ணு தானே. அதி கேட்க கீர்த்தி இதழில் புன்னகை. நீயும் பிரகாஷ் போலவே பேசுகிற அருள். பொண்ணுங்க மேலே இந்த அப்பாக்களுக்கு இருக்க அன்பை பார்க்கும்போது பொறாமையும் வருது, சிரிப்பும் வருது. என்ன அண்ணா அமைதியாகவே இருக்கீங்க? அதி பிரகாஷை கேட்க, எனக்கு தெரியல அருள், மனசே சரியில்லை. எனக்கு ப்ரொமோஷன் கூடவே தமிழ்நாட்டுக்கு மாற்றுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. கீர்த்தி தான் கோவை வந்துட்டு போயிட்டு இருந்தா. ஜெய்ப்பூரில் இருந்தப்போ பசங்க ஏன் கட்டுப்பாட்டில் இருந்தாங்க. இப்போ பாரு, தீபி மட்டும் புனே போகிறா. இவனையும் ஸ்கூல் அங்கேயே சேர்த்து விட்டு இருன்னு சொன்னால் கீர்த்தி கேட்கல. கடைசியில் தீபி மட்டும் தனியாக ஹாஸ்டலில், நாங்கள்லாம் கோவையில். எனக்கு அவளை அங்கே அனுப்பவே விருப்பம் இல்லை. பொண்ணை தனியாக அனுப்பிட்டு எப்படி இருப்பேன்னு இருக்கு. கீர்த்தி வேற, அவள் தனியாக பழகணும்னு சொல்லி கண்டிப்பு காட்டுறது இன்னும் கஷ்டமாக இருக்கு. அவன் நல்லதுக்கு தானே மூளைக்கு தெரிஞ்சாலும் மனசு கேட்கல. எனக்கு புரியுது அண்ணா. தீப்தி அறிவான பொண்ணு, எல்லாத்தையும் சமாளிப்பா. நம்ம அடிக்கடி போய் பார்த்துட்டு வரலாம். அதீ சொல்ல பிரகாஷ் சரியென தலையாட்ட இனியனும் செழியனும் ஹால் வந்து இருந்தனர். சாரி தொந்தரவு பண்ணியிருந்தா. அப்பா வீட்டுக்கு போகணும், நீங்கள் பேசிட்டு வாங்க, நாங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கிறோம். செழியன் சொல்ல, இல்லை நான் வரேன், 5 நிமிஷம் கிளம்பலாம். அதி கூறிவிட்டு அனைவரிடமும் விடைபெற்று கொண்டான். செழியன் இனியன் இருவரும் அவனோடு விடைபெற்று கொள்ள மூவரும் கிளம்பியிருந்தனர். அவர்களை அனுப்பிவிட்டு கீர்த்தி அறைக்கு செல்ல, தீப்தி வாசலில் இருக்கும் ஊஞ்சலில் அமர்ந்து கொள்ள, பிரதீஷ் டிவி முன் அமர, பிரகாஷ் தீப்தியை பார்க்க, பிரதீஷ் தலை திருப்பி பிரகாஷை பார்க்க, அப்பனை பார்த்து முறைத்தவன் தலை திருப்பும் நொடி பிரகாஷ் பார்த்துவிட, என்ன பெத்தவரே, என்ன எதுக்கு முறைக்கிறீங்க? நான் எப்போ முறைச்சேன்? பிரகாஷ் கேட்க, இல்லை
அவளை பார்க்கும்போது கண்ணில் இருந்த பாசம் என்ன பார்க்கும்போது இல்லையே, அதான் கேட்டேன். அவளும் நீயும் ஒன்று தாண்டா எனக்கு. என்ன, நீ எதையும் சொல்லிடுவ, அவளுக்கு சட்டுன்னு சொல்ல வராது. அவளுக்குள்ள வச்சு யோசிச்சு கடைசியில தான் வந்து உதவி வேணும்னு சொல்லுவா. அதான் கொஞ்சம் யோசனை. எனக்கு சில கேள்விகள் இருக்கு, கேட்கட்டுமா? பிரதீஷ் புன்னகை முகமாக கேட்க, கேளு. அக்கா ஹாஸ்டல்ல சேர்ந்துட்டா. அவளே தனியா இருக்க எதுவும் சொல்லல, தைரியமா தான் இருக்கா. நீங்க ஏன் உங்க பயத்தை எல்லாம் அவ மேல போட்டு அவளையும் பயப்படுத்த முயற்சி பண்றீங்க? அவளுக்கு வேண்டாம்னு தோணும்போது அவளே சொல்வா தானே. நம்ம அவளுக்கு தர வேண்டியது நம்பிக்கை தானே, அதை தர முடியாதா? அதுவும் அப்பா, நீங்க இப்போ இருக்கிற மாதிரி இதுவரை உங்களை பார்த்ததே இல்லை. உங்க நம்பிக்கையும் தைரியமும் போதும், அதை கொடுங்க ப்ளீஸ். பிரதீஷ் பேசியதை கேட்டு பிரகாஷ் அவனை இடையோடு அணைக்க தகப்பனின் வயிற்றில் முகம் புதைத்து கொண்டான் பிரதீஷ். அவனின் உச்சியில் முத்தம் வைத்தவன் மகளுக்கு நம்பிக்கை கொடுக்க அவளை நோக்கி சென்றிருந்தான். அத்தியாயம் 4 நிறைவு பெற்றது. படிக்கிற பிள்ளைங்களை படிப்பு அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு நேரமே இல்லைன்னு சொல்லி வீட்டு வேலையை வாங்காமல் இருக்கிறது மிகப்பெரிய தப்பு. உண்மையை சொல்லப்போனால் வீட்டு வேலை செய்கிறது அவங்களுக்கான ஸ்ட்ரெஸ் பஸ்டராக கண்டிப்பாக உதவும். அதே போல் எல்லா வேலையும் தன்னால் செய்ய முடியுன்ற தன்னம்பிக்கையும் வளர்த்து விடும். அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.